அன்பு வணக்கம் நேயர்களே. நாம் அன்றாடம் ஏதை குறித்தாவது புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று ஒரு திரைப்பட பாடல் இருக்கிறது. நமக்கு கீழே இருப்பவர்களை பார்த்து அவர்களுக்கு இல்லாத வசதிகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அதை நினைத்து நாம் நிம்மதியாக இருப்போமே என்று எண்ணுகின்ற எண்ணம் நமக்கு வருவதில்லை. நம்மிடத்தில் என்ன இல்லையோ அதை பற்றி குறித்து கவலைப்படுவது, புலம்புவது, இப்படித்தான் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை. ஒரு சின்னஞ்சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு பையன் அந்த ட்ரெயின் விளையாட்டு, அவன்தான் அந்த ட்ரெயினினுடைய என்ஜின், மற்றவர்கள் எல்லாம் போகி. முதலிலே இருக்கக்கூடிய பையனுடைய சட்டையை மற்றவர்கள் பிடித்து கொண்டு அவர்கள் ஓடுகிறார்கள், கூ கூ என்று கூவுகிறார்கள். பிறகு வண்டி நிற்கிறது. மீண்டும் அது கிளம்ப வேண்டும் என்று சொன்னால் ஒரு பையன் ஒரு அரைக்கால் சட்டை மட்டும் போட்டிருக்கிறான், சட்டை கூட போடவில்லை. அவன் தினமும் அவன் கையிலே ஒரு சின்ன பச்சை துணியை வைத்துக்கொண்டு அதுதான் அவன் காட்டக்கூடிய கொடி. பிறகு அந்த ரயில் கிளம்புகிறது, போகிறது. இப்படி தினமும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவனை பார்த்து ஒருவர் கேட்டார், ஏன் தம்பி, உனக்கு இப்படி ஓட முடியாதா? உனக்கு அதற்கு பிடிக்கவில்லையா? நீ ஏன் எப்போதும் காடாக விளையாடுகிறாய்? எப்போது பார்த்தாலும் நின்று கொண்டே இருக்கிறாயே? உனக்கு என்ஜினாகவோ போகியாகவோ ஆவதற்கு உனக்கு ஆசை இல்லையா என்று கேட்டவுடன் அந்த பையன் சிரித்து கொண்டே சொல்கிறான், எனக்கும் ஆசைதான், ஆனால் என்னை பிடித்து கொண்டு ஓட வேண்டுமானால் எனக்கு சட்டை வேண்டுமே, என்னிடத்தில் சட்டை இல்லையே, அதனாலே தான் நான் இப்போது காடாக விளையாடி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். சட்டை இல்லாத ஒரு பையன் அவன் தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து புலம்பவில்லை. என்னை இந்த விளையாட்டுக்கு சேர்த்து கொள்ள மாட்டார்களே என்று சொல்லி அழவில்லை. ஆனால் தன்னிடத்திலே இருப்பதை வைத்து கொண்டு அவனும் அந்த விளையாட்டிலே மிகவும் மகிழ்ச்சியாக கலந்து கொள்கிறான் என்று சொன்னால் அவனிடத்தில் இருந்து கூட நாம் ஒரு பாடம் படிக்க வேண்டும். நமக்கு என்னவெல்லாம் கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று அதை நினைத்து நாம் அன்றாடம் அவருக்கு நன்றி சொல்கிறோமோ இல்லையோ, மற்றவர்களை பார்த்து கவலைப்பட்டு என்னாலே ஏசி ரூம் இருக்கிறது அவர்கள் வீட்டிலே, எனக்கு என்ன வசதி இருக்கிறது, கார் இல்லையே, பைக் இல்லையே, நான் எப்படி படிப்பேன் என்றெல்லாம் சில மாணவர்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். பிரீத்தி என்ற ஒரு மாணவி, ஒரு சின்ன ஒரு அடி இருக்கக்கூடிய பெஞ்சு மேலே அவளை படுக்க வைத்து விடலாம். குட்டி குட்டி கால்கள், குட்டி குட்டி கைகள், ஆனால் அவளுடைய தலை மட்டும் பெரியது. அவளுக்கு படிக்க வேண்டும் என்று ஆசை. அவளுடைய தாயார் தினமும் அவளை தூக்கி கொண்டு பள்ளிக்கு செல்வார். அந்த பள்ளிக்கு சென்று அவளை அங்கே படிக்க வைப்பதற்காக அவள் கழிவறைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அம்மா தான் தூக்கி கொண்டு போக வேண்டும். இப்படி தினமும் அந்த குழந்தையோடு பள்ளிக்கு போகிறாள். போகின்ற போது ஒரு நாள் இவளுக்கு மிகவும் உடலுக்கு மஞ்சள் காமாலை பிரீத்தி மிகவும் கஷ்டப்படுகிறாள். இனிமேல் இவளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று நினைத்து 2-3 நாட்கள் பள்ளிக்கு அனுப்பாமல் வைத்திருந்த போது அவளுடைய வகுப்பு ஆசிரியை ஜூலி டீச்சர் உங்களுடைய மாணவியை, உங்களுடைய குழந்தையை நீங்கள் அனுப்புங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் அவளை என்று சொல்லவே, அதற்கு பிறகு 10ஆம் வகுப்பு வரை படிக்கிறாள். அவள் வாங்கிய மார்க் என்ன தெரியுமா? 500 மார்க்குக்கு 468 மார்க்குகள் வாங்கி அவள் பாஸ் செய்தாள். அந்த பள்ளிக்கு புதிதாக ஒரு ஹெட்மாஸ்டர் வந்தார். அவர் அந்த பிரீத்தினுடைய தாயாருக்கு அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நீங்கள் பள்ளியிலே ஏதாவது சின்ன எடுபிடி வேலைகள் செய்யுங்கள், என் சொந்த காசிலிருந்து 1500 ரூபாய் தருகிறேன் என்று தந்தார். அது மட்டுமல்ல, இவளுக்கு பிரீத்திக்கு மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவளுடைய கஷ்டங்கள் மற்ற பள்ளிக்கு சென்றால் புரியாது. நம்முடைய பள்ளியிலேயே படிக்க வேண்டும் என்று சொன்னால் இருக்கின்ற குரூப்புகளிலே அவள் படம் வரைய அவளுக்கு வராது. அதனாலே மேலதிகாரிகளிடத்திலே பேசி பிரீத்திக்காகவே தனியாக அந்த பள்ளியிலே இன்றைக்கு பிஸ்னஸ் மேத்ஸ் ஒரு டீச்சர் இவளுக்காக மட்டும் தனியாக பாடம் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜூலி டீச்சர் வருவார்கள், சரவணன் சார் வருவார். அவைகளையெல்லாம் பிடித்து கொண்டு வாழ்க்கையிலே நாம் எப்படி மேலே ஏறி செல்வது என்கின்ற பாடத்தை நாம் சரியாக படித்து விட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம்.